தம்மனாம்பேட்டை ஜங்ஷன் வந்து ஃப்ரீ தான், பைசா வாங்கல. ஃப்ரீ டிக்கெட் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி பைசா வாங்கிட்டாங்க. சேலம் சந்திப்பு வந்தாச்சு. எவ்வளோ பேர் குடிப்பாருங்க. இப்போ வாங்க ஓடி போய் டிக்கெட் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிக்கெட் எடுக்கணும். இந்த மிஷினில் நமக்கு டிக்கெட் எடுக்க தெரியாது. டிக்கெட் எடுக்கிற டிக்கெட் கவுண்டருங்க இங்கே. நீ உட்கார, நான் டிக்கெட் எடுத்துட்டா. ஏதாவது தமிழ்நாட்டில் யார் கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து ட்ரெயின் 1 மணி நேரம் இது வர்றதையும் டிக்கெட் எடுத்தாச்சு. வரும்போது எனக்கு வந்து 395 ஆச்சு. இப்போ வந்து நமக்கு திருப்பி 25 ரூபா கொடுத்துருக்காங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. எவ்வளோ தூரம்? 375. ஒன்று எங்கள் தங்கச்சிக்கு வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஒன்று. இதை நான் மாற்றி பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை நான் கொண்டு போயிடக்கூடாது, ஊர் டிக்கெட்டு தங்கச்சி கொடுக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கும். டிக்கெட் எடுத்தாச்சு. மும்பையில் 395, இது வந்து 375. 2 பஸ் தண்ணி வந்து ஐஸ் பாக்ஸு, நார்மல் டெம்பரேச்சர். ட்ரெயினில் இந்த பக்கம் தண்ணி சிறப்பாக நேராக வரலான்னு என்ன செய்ய. அங்கே 2 பஸ் வாங்கியாச்சு. அங்கே ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. இல்லை ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. லேடிஸு பாக்ஸ் பின்னாடி வருமா முன்னாடி வருமா, யார்கிட்ட கேட்டால் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்துட்டு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இன்னும் உட்காந்தாச்சு. ஆனால் நான் லேடிஸில் வந்து பின்னாடி வந்தேன். ஆனால் லேடிஸ் இல்லை, இது நார்மல். பெங்களூரில் போய் சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ ட்ரெயின் மூவ் ஆக போகுது. எங்கே போனாலும் தனியாக இருக்கும் போது கொஞ்சம் சேஃபாக போகும். ஜென்ஸாக இருக்காங்க. தர்மபுரி வந்துட்டு எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. இப்போ 2-3 பேர் வராங்க. இங்கே உட்காந்துட்டாங்க. நல்லா இருந்தால் பழகுறாங்க. நான் இப்போ இங்கேருந்து லேடிஸ் டப்பா போகலாமா வேண்டாம்னான்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. நமக்கு லேடிஸ்க்கு எல்லாம் துணையாக இருக்காங்க. இல்லை நான் எனக்கு நீங்கள் உட்காருங்க. இல்லை இல்லை, நான் எங்கேருந்து வரேன்? உட்காந்து வரேன், சேலத்துலேருந்து வரேன். ஆமாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க. பருப்பு வடை வாங்கினேன். 1 வடை 18 ரூபா. 1 கேட்டேன், இல்லை 2 தான் தருவேன். ப்ளேட் வந்து 30 ரூபான்னு சொல்லி வாங்கியாச்சு. பின்ன எங்கள் தங்கச்சி வந்து சூப்பராக லெமன் ரைஸ் பண்ணி நிறைய வேர்க்கடலை போட்டு எள்ளு பொடி கொடுத்துருக்காங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஸ்பூன் எடுக்க மறந்துட்டேன். இந்த சாப்பாடு எடுத்தாச்சு. சாப்பாடு வந்து மூடிடணும். ஏன்னா ஜனலாம் திறந்துருக்கு, கண்டிப்பாக டேஸ்ட்டு விடும். இப்போ 2 வடை சாப்பிட முடியாது, 1 வடை எடுத்துக்கிறேன். இந்த வடையை உடனே பேக் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் டஸ்ட் எதுவும் படுவோம். 2 சாப்பிட முடியாது, பெரிய வடை. பின்ன இந்த வடை கூட ஒரு பச்சை மிளகா கொடுத்தா, அந்த பச்சை மிளகா நல்லா பூண்டு போட்டுருக்காங்க. சுட்டுன்னு இருக்கு. வாங்க சாப்பிட்லாம்.